கேளு, அப்புறம் தெரியுமா தெரியாதான்னு பாத்துக்கலாம். அது ஒண்ணு இல்லடா, இந்த கூட்டம் கூட்டமா போறானுங்களே பேக்கரிக்கு. ஆமா, முன்னாடி இந்த இடம் நம்மளோடதுதான். என்ன கிழவி சொல்ற? ஆமாண்டா, இந்த தாத்தங்காரன் வெறும் 50 ரூபாய்க்கு இந்த இடத்த வித்து போட்டான். 50 ரூபாய்க்கா? கிழவி, இந்த இடம் எப்படி பார்த்தாலும் இப்ப இருக்க கரண்ட் ஜெனரேஷனுக்கு மாசம் 50,000 வாடகை வரும் தெரியுமா? அது மட்டும் இல்லடா, உங்க தாத்தங்காரன் செலவு கையில காசு இல்லனா போதும் எதையாவது ஒரு இடத்த பொசுக்கு வித்து போடுவான்டா. ஏன் பாட்டி, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா அப்ப நம்ம பெரிய பணக்காரங்களா இருந்திருப்போம் போல. ஆமா, அப்பயே நம்ம 50 பசுமாடு, 20 எருமை மாடு, 200 ஆடு, 500 கோழி, இவ்வளவு ஏன் 50 ஏக்கர் நிலம் கூட இருந்துச்சு. அப்படியா கிழவி? பின்ன நான் என்ன பொய்யா சொல்றேன்? அப்படியே கேக்குற? இந்த ஊர்ல நிறைய இடம் நம்மளோடதுதான். இந்த பஞ்சாயத்து ஆபீஸ் இருக்குல்ல அந்த இடம், இந்த கரண்ட் ஆபீஸ் இருக்குல்ல அந்த இடம், இத்தனைக்கும் டவுன்ல தேட்டர் கட்டிருக்காங்கல்ல அந்த இடம் கூட நம்மள்து தான்டா. கிழவி, சும்மா அளந்து விட்டுட்டு இருக்காத போ. போடா கிறுக்கு பயலே. இப்ப நம்ம இருக்குமே ஒரு வீடு, அந்த வீடு உங்க அத்தைக்கு சீர் செய்யணும்னு வெறும் 500 ரூபாய் கொண்டு போய் வித்தாங்கடா. 500? இப்போ 15,000 ரூபாய் வாடகை கொடுத்து நம்மளே அங்க வாடகைக்கு தான் இருக்கோம். இதெல்லாம் நான் ஏன் உன்கிட்ட சொல்றேன்னா, நீயாவது கண்ணும் கருத்துமா பொழைச்சுக்க, இறுக்கி புடிச்சு செலவு பண்ணி